எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்றைக்குமே ஜெயராமனை தவிர வேறு யாருமே வர முடியாதுங்க. என்றைக்குமே ரெட்டையிலையோட கோட்டை, கோவை மாவட்டமே ரெட்டையிலையோட கோட்டை. ஜெயராமனை தவிர வேறு யாருமே வர முடியாதுங்க. அவர் என்றைக்குமே பகுதி மக்களுக்கு வேணுங்கிறத பண்ணுறாரு. அவர் என்றைக்குமே பொள்ளாச்சி ஜெயராமன் தான். பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஜெயராமன் தான். பேரே பொள்ளாச்சி வி ஜெயராமன் தான். அவர் என்றைக்குமே ஜெயராமன் தான். இந்த டிவிகேக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்க வந்து ரெண்டு பேர்த்தோட ஓட்டமே பிரிப்பாங்களே ஒழிச்சு ஜெயராமன் என்றைக்குமே அவரோட தனி மாசு. என்றைக்குமே ஜெயராமன் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதான் ஜெயராமன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுதானுங்க. என்னன்னு சொல்கிறதுங்க, இல்லை இப்போ காலேஜெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, அதனால் கூட வரலாம். முன்னாள் எம்எல்ஏ ஜெயராமன் அவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது. அவர் கீழே தான் நமக்கு கோயம்புத்தூர் ரோடு வந்தது, காலேஜ் வந்தது. அது போக ஒரு சில இடங்களெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. புதியவங்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. அது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் கொரோனா காலகட்டத்திலெல்லாம் அவர் நிறைய செஞ்சுருக்கார். எல்லாத்துக்கும் அரிசி இதெல்லாம் எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் நிறையா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மறக்க முடியாது, அது பொய் சொல்லக்கூடாது. எப்போவுமே ஜெயராம் தான் ஜெயிப்பார். ஏடிஎம்கே இது இந்த ட்ரிப்பு எதோ டிஎம்கே நிறைய வேலை செய்கிறாங்க, அவங்க வருங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்க நிறையா செஞ்சுருக்காங்கள்ல, அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, பொங்கலுக்கு பணம் கொடுத்தாங்க, அப்புறம் அன்னைக்கு 5000 ரூபா கொடுத்தாங்களா, அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இனி எப்படிங்கிறது தெரியல. ஆனால் பொள்ளாச்சி எப்போவுமே ஜெயராம் ரெட்டலை தான் வருங்க. மற்ற கட்சிக்கு இருக்குது, அதெல்லாம் நீ எதாவது பிரிச்சுட்டா அதுங்க ஓட்டு பிரித்தாலும் அவங்களுக்கு தான் வாய்ஸ். அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு இப்போ கட்சியெல்லாம் பிடிச்சிருக்குது, அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வந்து டிவிகே ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நியூ ஜென்ரேஷனு அவர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாரு, அதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன். நான் பல கட்சி இருக்குது, அவங்க ஏதோ இப்போ டிமாண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்களே இல்லையா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படி நான் சொல்கிறேன். நான் பொள்ளாச்சி தொகுதி வந்து ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்கிட்டுமே நல்லா சகஜமாக பேசுவார், கட்சி பாகுபாடு பார்க்க மாட்டார். எந்த பிரச்சனையும் போய் சொன்னாலும் அதை செஞ்சு தருவார். அதனால் அவருக்கு தான் வாய்ப்பு. டிஎம்கே அலைன்ஸு கொங்கு நாடு முன்னேற்ற நித்யானந்தன் ஜெயிப்பார் நம்பிக்கையாக இருக்குங்க. காரணம்னா திமுக நல்லா செஞ்சுருக்கு, எல்லாமே செஞ்சுருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல பேர் இருக்குது. அதனால் தளபதி இந்த தடவை ஆட்சி அமைப்பார். அதனால் பொள்ளாச்சி ஜெயிக்குன்னு நம்பிக்கை இருக்குது. பொள்ளாச்சி தொகுதி எப்போவுமே ஜெயராம் தாங்க. அவர் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் வந்து வந்துட்டுருக்காரு. நல்ல மக்களுடைய நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதருங்க. எந்த பிரச்சனை எதுனாலும் உடனே போய் பார்த்தோம்னா சாதாரணமாக பார்க்கல. அவர் ஒரு அந்த எம்எல்ஏ அந்த மந்திரிங்கிற இதெல்லாம் இல்லை, சாதாரணமாக அவர் பார்க்கலாம். சிறப்பான ஒரு மனிதருங்க. அதனால் வந்து அவருக்கு வாய்ப்பு. பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நினைக்கிறேன். என்னன்னு அவர் தெரியல, அவர் பழைய ஆளுங்கிற ஒரு செல்வாக்குங்கிற என் கணிப்பு. அது எப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே ஏதோ ஒருத்தருக்கு போடுறது தான் கண்ணு, அது ஆறுன்னு அது சொல்ல முடியுங்க. பொள்ளாச்சி பொறுத்தளவு அதிமுகவோட வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இப்போ 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. இப்போ 5வது முறையாக சட்டமன்ற வேட்பாளராக அதிமுக இருக்கார். அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு. எளிமையாக பழகக்கூடியவர். பொள்ளாச்சி தொகுதி வந்து ரெட்டலைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிராம சைடில் பூரா நாங்கள் போன வகையில் நல்ல கூட்டமும் இருக்கும், நல்ல ஒரு ஈர்ப்பும் இருக்குங்க மக்கள்கிட்ட. ரெட்டலைக்கு வாய்ப்புகள் அதிகம். பொள்ளாச்சி ஜெயராம் சார் வந்து வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. பிரச்சாரத்துக்கு என்ன வரல, என்ன காரணம் ஒரு பழைய ஆள் நல்லா செஞ்சு வச்சுருக்காரு. இதுதான் அவ்வளோதான். என்ன எல்லாமே வந்து விஜய் வருதுங்கிறாங்க, அடிக்கும் அப்படிங்கிற மாற்றி ஒன்று சொல்கிறாங்க. ஏடிஎம்கே வருங்கிறாங்க ஒரு பக்கம், டிஎம்கேங்கிறாங்க. எது வரும்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். மாற்றம் விரும்புகிறாங்க. ஆமாம், ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும்னு பார்க்குறாங்க. எது வரும்னு தெரில, பார்க்கலாம். அதான் புதுசாக ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன ஜெயராம்
எல்லாம் ரெகுலராக ஜெயிக்கிறாங்க கரெக்ட். மேக்ஸிமம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்சி தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு மேக்ஸிமம் ஏடிஎம்கே தான் வருவாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இன்னும் முடிவே பண்ணாமல் இருக்கோம். யாருக்கு ஓட்டு எல்லாமே இப்போ இலவசம் கொடுக்குறது தான் குறிக்கோளாக இருக்காங்க, ஆட்சியை பிடிக்கிறது தான் குறிக்கோளாக இருக்காங்க. யாருமே நல்லது செய்யணுங்கிறதுக்காண்டி குறிக்கோள் இல்லை. அதனால் வந்து நாங்கள் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கோம். ஆனால் எங்களோட ஓட்டு வந்து நாங்கள் டிஎம்கேக்கு போடலாம்னு இருக்கோம். ஆமாம், நாங்கள் என்ன கேட்டால் எங்களுக்கு இந்த ஆட்சியில் ஒரு சில சலுகை கிடைச்சது, அதனால் அதுக்கு ஒரு விசுவாசமாக இந்த ஒரு தடவை போடுவோம்னு நாங்கள் இருக்கோம். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பொறுத்தது அளவுக்கு ஏடிஎம்கே தானுங்க. இந்த வார்டு மெயினாக நம்ம வார்டு கவுன்சிலருங்க. எந்த நைட்டு என்ன கூப்பிட்டாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறாருங்க ஜேம்ஸ் ராஜா. அவர் வந்து இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், நடுஜாமத்தில் 1 மணிக்கு கூப்பிட்டாலும் 2 ரிங்கில் எடுக்கிற ஒரு ஆள் இருந்தால் அவர் தான். வந்து நின்னாலும் வந்தாலும் அதை என்ன தேவையோ அது முடிஞ்சு கடைசி முடிகிற வரை நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் போவாருங்க. பொள்ளாச்சி தொகுதி ஜெயராமன். ஆரம்பத்திலிருந்து அவர் தான் இருக்கார். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் இருக்கார். எங்களோட நாங்களாம் அவர் தீவிர விசுவாசி. வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? தராதுங்க. அப்புறம் வந்து ஏடிஎம்கேவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு. நம்ம எப்போவுமே பொள்ளாச்சி ஏடிஎம்கே தானுங்க. ஏடிஎம்கே தான் வந்துட்டு இருக்குது. அதே தான் இப்போ நல்ல ரீச் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் என்ன இல்லை, அவர் பாரம்பரியம் அவர் தான் ஏடிஎம்கே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னங்க, அதனால் ஏடிஎம்கே தான் வரும் வாய்ப்பு. டிவிகேவுக்கே போடலாங்க. ஏதோ புது மாற்றங்கள் வரட்டுங்க, அவ்வளோதான். எதையுமே கரெக்டாக கணிக்க முடியல. யாருக்கு வேணாலும் வரலாம். எல்லாரும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. எப்படி வேணால் மாறும். மாற்றம் விரும்புகிறாங்க. அது எப்படி வேணால் 3 பேர்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் மாற்றம் வரும். இங்கே பொள்ளாச்சியை பொறுத்தளவுக்கு ஜெயராமன் தான். அவர் ஒரு வீட்லேயும் அவர் வீட்டோட பிள்ளை மாதிரி. இங்கே எப்போதுமே ஜெயராமன் தானே. ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். ஜெயராமன் தான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. அவர் தான் ஜெயிப்பார். ஓரளவுக்கு இவருக்கு பழைய எம்எல்ஏவுக்கு இது இருக்குது. ஜெயராம் சார் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ஆட்சியே பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆமாம் சாமி. இப்போ ஏடிஎம்கே தான். அவர் எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. எல்லாத்துக்கும் பார்ப்பார். அது வேற்றுமையெல்லாம் பார்ப்பார். நல்லா செய்வார். ஜெயராமனுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை அவர் எல்லோரும் நல்லா உதவி செய்வார் மக்களுக்கு. எல்லாரும் செய்வார். நித்யானந்த் தம்பி. ஏதாவது காரணம் சொல்லலாங்களா? நல்லது நடக்குது. ஜெயராமனுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்கிற சான்ஸு. ஆனால் கொங்கு கொடுத்துருக்கனால எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரியல. அதனால் ஜெயராமன் ரீச் ஆன ஃபேஸ். இன்றைக்கி வந்து இந்த வாட்டி நித்யானந்துக்கு தான் வாய்ப்பு. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவுக்கு தான் வாய்ப்புங்க. நல்லாவே பிரகாசமாக இருக்கும். பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு ஜெயராமன் தானே, வேறு யாரும் வர மாட்டாங்க. உதயசூரியனுக்கு. எதனாலக்கா பார்க்கலாங்க நம்ம? உதயசூரியன் தான் பெஸ்ட்டு. மாற்றத்தை விரும்பணுங்க நீ. இதே நடந்தது நடவடிக்கை வராது. பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிச்சதை வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருக்காரு. அவர் ஜெயிச்சா தான் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா நல்லாவே இருக்க முடியாதுங்க. பிஜேபி கூட கூட்டணி நிற்கிறங்காட்டிக்கு ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு 4-5 டைம் அவர் எம்எல்ஏ வந்துக்கிறாரு. கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிறாரு. அதனால் இதாக இருக்குது. நித்யானந்தான் அவ்வளோ கீழே அடிமட்டத்தில் இறங்கி அவர் ஒர்க் பண்ண மாட்டார். அதனால் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஏடிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேங்கண்ணா இந்த ஏரியா. விஜய் தான் இருக்குங்க. பெண்கள் பாதுகாப்பு மெயினாக இருக்கணும். அதனால் எல்லாமே இருக்கும். நாம் தமிழர் அதான் மாற்றம். இந்த பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் ரொம்ப அருமையான வேட்பாளர். அவருடைய சொந்த ஊர் திப்பம்பட்டி. 5 முறை பொள்ளாச்சி தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஏடிஎம்கே. அதுவும் கல்வியிலையும் பார்த்திங்கன்னா நல்ல பிஹெச்டி பிடிச்சவர். பாமர மக்களையும் எளிமையாக வந்து தொடர்பு கொண்டு பட்டியலின மக்களான இருக்கணும், பழங்குடியின மக்களாக இருக்கும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் நல்ல ஒரு ஆளுமை. 2 முறை சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதனால் அவருடைய அனுபவம்ன்றது மிக நல்ல ஒரு அற்புதமான அனுபவம். இந்த தொகுதியோட செல்லப்பிள்ளை அவர். அதனால் நிச்சயமாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது. என்றும் ஜெயராமன் தானுங்க. காரணம்னாங்க கிட்டத்தட்ட ஜெயராமன் ஒரு 6 பீரியடாக நம்மளுக்கு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. இந்த ரோடு
ரோடு அப்படிங்கிறதுல அவர் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருவாருங்க. நல்லது கிட்டது எதாக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி வந்துட்டு போவாருங்க. தொழில் ஜெயராமன் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் வாய்ப்பு. எங்களுக்கு அவர் தான் ஒப்பமாக ஓட்டு போட போகிறோம். ஆமாம். இப்போ காரணம் என்ன, அது நிறையா இருக்குங்க, அது சொல்ல முடியாது. அதிகமான போதைப்பொருள் வசதிகள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குங்க. முதல்ல அப்படி கிடையாது, இப்போ தான் அதிகம். அதனால் நாங்கள் திமுகச்சு வரவழல் தர எங்களுக்கு நான் இது இல்லை. என்னங்க மாற்றம் அடுத்தது ஏடிஎம்கே தான் வரணும். விஜய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு இடத்துக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. நீங்கள் எவ்வளோ பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் வாய்ப்பு எப்பவுமே. அவர் தொகுதிக்கு நிறைய நல்லதை பண்ணிக்கிறாரு, நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜு, அப்புறம் ஜிஹெச்சு, நிறையா ரோட் டெவலப்மெண்ட்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. 5 வருஷத்தில் எந்த திட்டங்களும் நல்ல திட்டங்களும் பொள்ளாச்சிக்கு வரல. ஏடிஎம்கே பீரியடில் நிறைய நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. வரப்போகிற காலங்கள்லேயும் இங்கே ஜெயிச்சார்னா ஏடிஎம்கே மேலே ஆட்சி அமைஞ்சால் அவர் மினிஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெவலப்மெண்ட்டிங் நல்லாயிருக்கும். பொள்ளாச்சி ஜெயராமன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானவர். எந்த நேரத்துலையும் எளிமையாக பார்க்கலாம் ஆச்சுங்களா. எதை சொன்னாலும் கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர். அவர் தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. நான் விஜய்க்கு தான் வரும்னு நினைக்கிறோம். அவர் மக்களுக்கு நல்லா உதவி செய்கிறாரு, நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதனால் அவர் தான் அந்த வருஷம் வருவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. பொள்ளாச்சிங்க 2-3 பேருமே ஒரே ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து இப்போ புதுசாக வந்து இவர் விஜய் இது வந்துருக்கிறாரு. அவர் கொஞ்சம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் வந்து அதிகமாக 2 பேர்த்துக்கு தான் போட்டி அதிகம். இப்போ டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் அது பெரும்பாலும் வந்து எது வந்தாலுமே கம்மியான ஓட்டில் தான் வரும். ஆனால் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது வந்து ஏடிஎம்கேவுக்கு இருக்குதுங்க. தொகுதி 4-5 ட்ரிப்பு அவர் ஜெயிச்சிருக்கிறாருங்க. ஒரு பொள்ளாச்சி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்க. இந்த ட்ரிப்பு நித்யானந்தன் தான் வர வேணுங்க. அவர் வந்தது தான் நல்லதுங்க. மேலேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் உட்கார வேணுங்க. அப்போ தான் பொதுமக்களுக்கு மெயினாக தாய் குளத்துக்கு நல்லதுங்க. இந்த 3000 ரூபா கொடுத்தாருங்க. உடனே 1.5 மாதம் பொங்கலுக்குள்ளே 5000 ரூபா கொடுத்துட்டாருங்க. அந்த மாதிரி கலைஞர் ஐயாவும் செய்யலிங்க, அம்மாவும் செய்யலை, எம்ஜிஆரும் செய்யலிங்க, காமராஜரே செய்யலிங்க அந்தளவுக்கு. இவர் அந்தளவுக்கு நல்லா செய்கிறாரு. தாய் குளத்துக்கெல்லாம் நல்லது தானுங்க. பொள்ளாச்சி தொகுதி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ ஜெயராமுக்கு தான் வாய்ப்பு. பொள்ளாச்சி தொகுதி வந்து ஜெயராமனுக்கு தான் வாய்ப்பு. இந்த முறை நித்யானந்தனுக்கு வாய்ப்பு இருக்கு, அவருக்கு இருக்குது. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா டிவிக்கேக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு. யார் வராங்கன்னு தெரியலண்ணா.